ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இப்ப தொகுதி மறுசீரமைப்பு இது மாதிரி முஸ்லிம்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சுனா ஏங்க இந்துக்களை நீங்க ஒண்ணுன்னு சொன்னா ஏங்க அவங்கள கோயில்ல விட மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற கோயில்கள்ல தலித் மக்கள் உள்ள நுழைய முடியல. யார் காரணம்? இஸ்லாமியர்கள் காரணமா, கிறிஸ்தவர் காரணமா, இந்துக்கள் ஒரு பிரிவினர் தான் காரணம். ஏன் இந்த மாதிரி நீங்க அதுக்கு தான் போராடாத பாஜகன்னு கேக்குறாரு. 75 ஆண்டுகள் ஆன பிறகும் சுதந்திரம் பெற்று உங்களால தீண்டாமையை ஒழிக்க முடியலன்னா நீங்க ஏன்டா சுதந்திர தினத்தை கொண்டாடுறீங்க நான் கேக்குறேன். சரி ரஜினிகாந்த் அவர்கள், அதாவது இப்போ சார் இந்தி கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில ஒரு இந்துக்களுக்கு ஒரு சலுகை கூட இல்லை, எல்லாமே இந்த நாட்டு மக்களுக்கு சலுகை தான். பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம்ங்கிறது எந்த பெண்களுக்கு? வெறும் முஸ்லீம் பெண்களுக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்களா? நீட்டு தேர்வு விருப்பப்பட்ட எல்லா மாநிலங்களும் விலக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்களே, முஸ்லீம்களுக்கு மட்டும் நீட்டு தேர்வு விலக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது குறைந்தபட்ச ஆதார விலை தீர்மானிக்கப்படும். இப்போ விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க பாருங்க, ஆண்டு கணக்கில் அது தீர்மானிக்கப்படும்னு அந்த தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருக்குது. அது யாருக்கு? முஸ்லீம்களுக்கு மட்டுமா? எல்லாம் பொதுவாக இந்த நாட்டு மக்களுடைய இந்த நாட்டு மக்களுடைய அனைத்து மக்களுக்குமான தேர்தல் அறிக்கை, சிறப்பான தேர்தல் அறிக்கை. அதை பார்த்து தான் இவங்க பயப்படுறாங்க. பிஜேபி பயப்படுறது, சங்க பரிவார்கள் பயப்படுறது, இந்த காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை பார்த்தா பயப்படுறாங்க. இன்னொரு செய்தி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ சார் கூட சொன்னார், கலை சார் கூட சொன்னார், இந்த இந்திரா காந்தி 76 கொண்டு வந்த அந்த திருத்தத்தில் தான் மதசார்பின்மை வந்தது, அதுக்கு முன்னாடி மதசார்பின்மை இல்லைன்னு அது இல்லை. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனே மதசார்பற்ற கான்ஸ்டிடியூஷன் தான். அந்த வார்த்தையை எடுத்து முன்னாடி வச்சாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் மதத்தின் அடிப்படையிலையா இருந்துச்சு? இல்லையே. மதசார்பற்ற கான்ஸ்டிடியூஷன், சோசியலிஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், இந்த 2 வார்த்தையும் முன்னாடி செக்யுலரிசம் கொண்டு வந்தது இந்திரா காந்தி தானே. செக்யுலரிசம் தான் கான்ஸ்டிடியூஷனே கிடையாது. அப்படி இருந்தா ஏன் கொண்டு வரணும்? திரும்ப ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேங்க, நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் இருங்க. அதாவது என்னன்னா, மதசார்புள்ள கான்ஸ்டிடியூஷன்னா இந்த நாடு இந்து நாடுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கணும், அல்லது இந்த நாடு முஸ்லீம் நாடு டிக்ளேர் பண்ணியிருக்கணும், அல்லது கான்ஸ்டிடியூஷன் அப்படி இருந்திருக்கணும். ஆனால் இந்த நாடு என்ன நாடு? மதசார்பற்ற நாடு. யாரு எந்த மதத்தை அப்படிதான் அந்த மாதிரி அரசியல் அமைப்புங்கும்போது அந்த வார்த்தையை கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் அது அவசியம் ஏற்பட்டதால் சேர்த்தாங்க. இப்போ இன்னைக்கு என்ன நடக்குது? இவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? இதோடைய முன்னோட்டம் என்ன? எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் இவர்கள் நாளைக்கு ஒருவேளை ஏதாவது பித்தலாட்டம் பண்ணி இவிஎம் மிஷின்ல ஏதாவது ஃப்ராடு பண்ணி இவங்க ஆட்சிக்கு ஒருவேளை இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பேசும்போது நீங்க பதில் சொல்லலாம். இருங்க, உங்களுக்கு நேரம் தரேன். இருங்க, இப்படி ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா கூட நாளைக்கு இந்த நாட்டை இந்து ராஷ்டிரா, இந்து நாடு, இந்துத்துவ நாடு என்று அறிவிப்பதற்கான முன்னோட்டமாகத்தான் இந்த கணக்கெடுப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு அதுக்கு தான் கலை சார் ஒரு கேள்வி கேட்டார்ல, இந்த சிறுபான்மை மக்களுக்காக தான் இவங்க இந்துக்களுக்காக இவங்க போராடுறாங்க, பாஜக சிறுபான்மை மக்களை ஒடுக்குறாங்க அப்படின்னா ஒடுக்குறாங்கன்னா இதே சிறுபான்மை மக்களுக்காக முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப புதுசா இந்தியா கூட்டணியில நாங்க எல்லாம் ஒருங்கிணைச்சிட்டோம், இனிமே நாங்க சிறுபான்மை மக்களுக்கு நாங்க பாடுபடுவோம், சிறுபான்மை மக்கள்னு பிரிக்குது பாஜகன்னு சொல்றதுக்கு முன்னாடி இருந்த என்ன வரலாறு தான் தெரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், இந்த நாட்டினுடைய வளங்கள் வளங்களுடைய பங்களிப்பிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு ஈக்குவல் ஷேர் கொடுப்பங்கிறது அது அப்லிப்மெண்ட் நடவடிக்கை. அது மேம்பாட்டுக்கான நடவடிக்கை. இதுக்கு இவங்க ஒரு மத முத்திரை குத்துறது இவங்களுடைய அரசியல். இந்துக்களுக்கே என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க சார். இந்துக்களுக்குள்ளேயே இவ்வளவு சாதி பிரச்சனை இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அததாங்க நானும் கேக்குறேன். தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கு, தீண்டத்தகாத இந்துக்களுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணலங்கிறேன். அது எந்த ஆட்சியா இருந்தானே. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நான் என்ன கேக்குறேன், 10 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்கல்ல, 10 வருஷம் ஆட்சியில உங்களுடைய சாதனை என்ன? 50 வருஷம் ஆட்சி சொல்லுங்க. நீங்க நான் தான் 60 நாள்ல இந்த நாட்டை தலைகீழ மாத்திருவோம். 2014ல வாக்குறுதி மோடி அவர்கள் என்னாச்சு? சரி, நான் எடுத்துக்கிறேன் அண்ணாமலை அவர்கள்ட்ட. இப்போ 2021ஆம் ஆண்டு தரவுகள் படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இந்தியாவில் 40.5% செலவும் நாட்டின் 1% மக்கள்கிட்ட தான் இருக்கு. அதாவது செல்வம் ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கு.
மற்ற மக்கள் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா 3% செல்வம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கு, ஏழை மக்கள் ஏழைகளாகவே இருக்கிறாங்க. இதை பத்தி பேசி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகாம எப்பவும் இந்த இந்து முஸ்லிம் இந்த விஷயத்துக்குள்ளேயே போய் ஒரு வாக்கு வங்கி அரசியல் செஞ்சு ஜெயிச்சிட முடியுமா பாஜக? ஓகே, இதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே வந்து இந்த தலித்துக்களை கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது பெரிய பெரிய கோயில் இருக்குது பாருங்கள், திருவண்ணாமலை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், கபாலீஸ்வரர் கோயில், திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில், இது போல் பெரிய பெரிய ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோயிலில் எந்த கோயிலையாவது ஒரு தலித்த சிதம்பரத்தில் கூட மண்டபத்தில் ஏற முடியுமா? சாமி கும்பிடுறதை யாருமே தடை பண்ணல. இவங்க என்ன பண்றாங்க தெரியல, இந்த மிஷினரிகள தூண்டுதலால என்ன பண்றாங்க, குலதெய்வ கோயில் உள்ள நுழைய பாக்குறாங்க. குலதெய்வ கோயில்ன்றது என் வீட்டு பூஜை அறை போல. அதுக்கு எனக்கு மட்டுமே ஒரு என் சொந்தக்காரன் என் ஜாதிக்காரன் அனுமதி பெற்று உள்ள வரணும். நான் என்ன சொல்றேன்னா, உங்களை வந்து எந்த பெரிய கோயிலையும் இவங்களை வந்து உள்ள போறதுக்கு தடை பண்ணவே இல்லை சட்டம். எந்த மக்களும் தடை பண்ணல, எல்லாரும் போறாங்க, எல்லாரும் கும்பிடுறாங்க, வராங்க. கிராமங்கள்ல இப்ப இது மிஷினரிகளோட தூண்டுதலால தூண்டி விட்டு நீங்க போங்க உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு குலதெய்வ கோயில் உள்ள உதாரணத்துக்கு இப்ப இந்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் விவகாரம், அது வன்னியர் மக்களுக்கான குலதெய்வம். அது உள்ள போயிட்டு நீங்க பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு பண்ணா இப்ப சண்டை, ஜாதி சண்டை, பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்றீங்க. ஜாதி சண்டை வரும். ஜாதி சண்டை வந்துச்சுன்னா இப்ப பாத்தீங்களா, இந்துக்கள் வந்து உங்களை கோயில உள்ள விட மாட்டாங்க, உருவாக்குறாங்க. கோயில் உள்ள மனிதர்களுக்காக உள்ள அவங்க குலதெய்வ கோயிலுக்குள்ள அனுமதி பெற்று தான் போகணும். சொந்த ஜாதிக்காரங்க இருந்தாலும் இருங்க சொல்லிடுறேன், அது போகணும். இவங்க அதை போல போனா பத்தியா உங்களை விட மாட்டாங்க. பத்தியா அப்ப மதம் மாறுங்க, எல்லாரும் கிறிஸ்டியனுக்கு வாங்க, முஸ்லிமுக்கு. இதுதான் இவங்க. இப்ப 2வது நீங்க சொன்னீங்க, இவ்வளவு தூரம் ஒரு குறிப்பிட்ட மிக சிறுபான்மையா ஒரே இடத்துல செல்வம் இருக்குது, மற்ற மக்கள்கிட்ட இல்லைன்ட்டு. ஒரு அரசியல்ல, ஒரு அரசியல் பிரச்சாரத்தில், தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு கட்சி தனக்கு எதிரான கட்சி பற்றி என்ன பிரச்சாரம் பண்ணுதோ, என்ன எதிர் பிரச்சாரம் பண்ணுதோ, அவதூறு பிரச்சாரம் பண்ணுதோ, அதுக்கு பதிலடி எந்த கட்சியாக இருந்தாலும் கொடுக்கும். இது எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல. இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இதை பற்றி யார் யார் பேசிட்டாங்க, மற்ற இப்போ இந்தியாவில் இருக்கிற மொத்த கட்சியும் இவங்க பேசுறது எல்லாமே இவங்க ஒரு பக்கம் போனா இவங்க ஒரு பக்கம் போயாகணும். இவர் சொன்னதுக்கு ஒரே ஒரு பதில், அதாவது அப்பட்டமான ஒரு இந்துத்துவ அல்லது வந்து பட்டியலின மக்கள் விரோத கருத்தை பேசுறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல்பாதியா இருக்கலாம் அல்லது தீவெட்டிப்பட்டியா இருக்கலாம், எல்லா கோயில்களுமே இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள். இந்த கோயில்கள் பொது கோயில்கள். இது யாரும் வந்து இந்த சாதிக்கான ஒரு மதச்சார்பற்ற நாட்டுல ஒரு கட்சியோட ஆட்சியில இந்து சமய அறநிலையத்துறை எதுக்கு இவங்க கிட்ட இருக்கணும்? இல்ல அதெல்லாம் வேற விவாதம். அண்ணாமலை இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, அதையே மாற்ற முடியல. 50 வருஷம் திராவிட ஆட்சி தான் நடக்குது, இவங்க கூட்டணி கட்சி ஆட்சி தான் நடக்குது. தமிழ்நாட்டுல என்ன பண்ண முடிஞ்சது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த பிரச்சனைகளை என்ன பண்ண முடிஞ்சது? பிரச்சனையை பொது உலகுக்கு கொண்டு வந்ததை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தானே. இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தானே. இவர்கள் அது நியாயம்னு சொல்றாங்க பாருங்க. கோயிலுக்குள்ள விடாமல் தடுப்பது என்பது நியாயம் என்பதை பிஜேபி சொல்லுகிறது, வலதுசாரிகள் சொல்லுகிறார்கள். இதுதான் பிஜேபி RSS உடைய உண்மை முகம்.